வணக்கம் கல்லுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்துங்கன்னு தட்டைப்பயிர் சாதம் செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுகு, அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேங்கன்னு, அரை ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டாக இருக்குங்க. அது கூட கருவேப்பிலை போட்டுருக்கேன். அது கூட அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ரொம்ப வணங்க வேண்டியது இல்லைங்க. ஒரு கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போடலாம். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு, ஒரு 6 பூண்டு தானே, அதையும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1.5 தக்காளி கன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கல்லுப்பு நல்லா வணங்கட்டும். அதுக்கு வணங்குறதுக்காக போடுறோம். கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கி வரலாம். பாருங்கன்னா நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது சாம்பார் தூள். ஏற்கனவே மிளகு காரத்துக்கு போட்டுருக்கோம், மிளகாயும் போட்டுருக்கோம், சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ரொம்ப நல்ல மணமாக இருக்கும் சாப்பாடு. எடுத்து வச்ச தட்டைப்பயிர் இருக்குது இல்லைங்க, தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி இருக்கணும். ரொம்ப விசில் விடக்கூடாதுங்க, குழஞ்சிடும் தட்டைப்பயிறு. 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டு அரிசி 1 கப் எடுத்துருக்கேங்கண்ணே, அரை கப்பு தட்டைப்பயிறு. அப்புறம் 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அரிசியும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்க, அரிசியும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பாசுமதி அரிசினா, இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோங்க. நார்மல் அரிசிக்கு, புழுங்க அரிசிக்கு. பாசுமதி அரிசினா நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்கண்ணே. இப்போ இதில் 2 கப்பு வேணும் நமக்கு தண்ணி. இப்போ இதில் 1 கப்பு தட்டைப்பயிர் வந்ததுலன்னா அந்த தண்ணி இருக்கு, அதையும் உள்ள ஊற்றிக்கலாம். 1 1/4 கப்பு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா, 2. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, உப்பெல்லாம் பார்த்தாச்சு. உப்பு போட்டாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த டைம் செக் பண்ணிக்கோங்க. 2 பத்தில் நான் போட்டுக்கிறேன். பாருங்கன்னு கொதி வர மாதிரி இருக்கு. இந்த டைமு கொஞ்சம் பெருங்காயம், நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக. அடுத்தது இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுருவாங்க.
மூடி போட்டு விசில் போடலாம். 3 விசில் வந்துட்டு பார்க்கலாம். பாருங்க, விசில் போயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு. எவ்வளோ உதிரியாக வருது. பாருங்கண்ணே, சூப்பராக தட்டைப்பயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தயிர் சட்னி பண்ணிக்கலாங்கண்ணே, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.